ஹாய், வெல்கம் பேக் டு சுமிஸ் ஃபுட் சீரீஸ். இன்றைக்கி நாம் ரசப்பொடி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு மிளகு ரசம் எப்படி வைக்கலான்றதை பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: மிளகு சீரகம் 50 கிராம், கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு தூரம்பருப்பு 50 கிராம். கடலைப்பருப்பு கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கோங்க. அடுப்பில் கடாய் சூடானதும் ஃப்ளேமை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு மிளகு போட்டு 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சீரகத்தை 5 நிமிஷம் வறுத்து எடுத்துட்டு பருப்பையும் பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. சூடு ஆறினோடனே நம்ம வறுத்து வச்சுக்கிற மிளகு சீரகம் பருப்பு எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு பொடியை அரைச்சிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சுவையான ரசப்பொடி ரெடி. இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண ரசப்பொடியிலேருந்து எப்படி மிளகு ரசம் வைக்கலான்றதை பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி, மீடியம் சைஸ் தக்காளி, 2 மிளகாய், 6 பல்லு பூண்டு எடுத்து வச்சுக்கோங்க. புளியை 5 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுக்கிட்ட புளியை நல்லா பிசைஞ்சு திப்பியை வெளியே எடுத்துகிட்டு அந்த கரைசலோட தக்காளியை சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இந்த கரைசலோட 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாய் 1, நசுக்கின பூண்டு 2, கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து நாம் செஞ்சு வச்சுக்கிற ரசப்பொடியில் 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் வச்சிடலாம். இப்போ நம்ம சைமல்டேனியஸில் தாளிக்க போகிறோம். அடுப்பில் கடாயை வச்சுட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் பெருங்காயம், கடுகு, பூண்டு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிச்சதும் ரசத்தில் சேர்த்துக்கலாம். ஒரு கொதி வந்ததும் ரசத்தை இறக்கிடலாம். காட்டமான மிளகு ரசம் ரெடி. நமக்கு கோல்டு இருக்கும்போது இந்த மிளகு ரசத்தை சூடாக கொஞ்சம் குடித்தான்னா நல்ல ரிலீஃப் கிடைக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் டு சுமிஸ் ஃபுட் சீரீஸ்.